வாங்க 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 நீ அண்ணே வாங்க மாப்பிள வாங்க மாப்பிள. என்னங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க நீ வாங்க. என்ன சந்தோஷம் உங்க தங்கச்சிக்கு, அப்படியே சந்தோஷம் பொங்கி வழியுது. ஏதாவது அது என்ன குண்டா இருந்தா வந்து புடிச்சுக்க சொல்லுங்க. மீனாட்சி, நம்ம பையனோட மறு வீட்டு விருந்துக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல குடைச்சல் கொடுத்த தொலைச்சு புடுவேன். தொலைச்சு வாயை முடிக்கிட்டு உள்ள போ. போமா வாடா. வாங்க சம்பந்தி, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க லட்சுமி. நல்லா இருக்கீங்களா மாப்பிள? நல்லா இருக்கோம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண களைப்பெல்லாம் போயிடுச்சா? இத பாருங்க, நாங்க மறு வீட்டுக்கு வந்திருக்கோம். பொண்ணை பெத்தவங்களுக்கு ஓய்வு உழைச்சலே கிடையாது. சந்தோஷமா செய்யறேன் சம்பந்தி. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு தகப்பனுக்கு? 2 பொண்ணை பெத்த, ஒருத்தி எனக்கு கண்ணீரை கொடுத்தா, ஏதோ இவதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிறேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் குடுக்கணுங்கிறதுக்காகவே உங்க பொண்ண எங்க தலையில கட்டி வச்சீங்களாங்க? அண்ணி என்ன சொல்றீங்க? சொல்றேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. நல்லா வளர்த்து வச்சிருக்கடி உன் பொண்ண. இந்த மாதிரி 4 பொண்ணு இருந்தா போதும், ஊரும் விளங்கிடும், உறவும் விளங்கிடும். என்னடா அம்மா சும்மானு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு மனசுல போட்டே பூட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க? முடியாதுடா, என்னால முடியாது, சொல்லியே தீரணும். இத பாரு லட்சுமி, உன் மக கிட்ட சொல்லி வை, மாமியார் வீட்டுல மாமியார் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு கத்துக்கொடு. கௌரி, என்னவா இதெல்லாம்? புகுந்த வீட்டுல எப்படி வாழணும்னு படிச்சு படிச்சு சொன்னே. அப்பா பிச்சை கேட்க மாட்டியா? அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. அத்தை என்ன சொல்றாங்கன்னு தெரியலப்பா. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. ஆஹா, வேலிக்கு ஓனா சாட்சியா? அவர் என்ன சொல்றது நானே சொல்றேன், கேட்டுக்கங்க. கொட்ட கொட்ட திக்கா கொழ கொழன்னு இவ காப்பி குடிப்பாளாம், நானே புளிச்சு போன நீராகாரம் குடிக்கணுமா? என்னங்க இது? என்ன நாயம் இது? எந்த ஊர்ல நடக்கும் இது? மாப்பிள, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய், எல்லாம் உன் நல்லதுக்கு தானே மருமக நீராகாரம் கொடுத்தா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மாப்பிள, இவளுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கண்டதை திங்கிறா. காஃபில வண்டி வண்டியா சர்க்கரையை போட்டு சாப்பிடுறா. என்னால தடுக்க முடியல. என் மருமக வந்ததும் அத விஷயமா இவ சாப்பாட்ட கண்ட்ரோல் பண்ணா. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல காரியம். சும்மா இவ காய்ச்சி முச்சுன்னு செவத்துல இருக்கிற பள்ளி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. நீங்க தயவு செஞ்சு எதையுமே கண்டுக்காதீங்க. அதான பார்த்தேன், மருமகளை சொன்னதும் மாமனாருக்கு கோபம் வரலையேன்னு. இத பாரு லட்சுமி, நானே சொல்றேன், எங்க வீட்டுல இவருக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிறது இவருக்கு பிடிக்காது. இது எங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா என்ன இத சாப்பிடாத, இத சாப்பிடு, அப்படி நிக்காத, இப்படி போகாதன்னு சொல்றதுக்கு இவ யாருன்னு கேக்குற? இத மரியாதையா? இததான் நீ கத்து கொடுத்திருக்கியா? அண்ணி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவகிட்ட பேசுறேன். ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? சரி, அதை விடு, நான் சொல்றேன் கேளு. இவ என்ன சொல்றா தெரியுமா? ஏன் வீட்டுல வந்து உக்காந்துகிட்டு அவ பாதி வேலை செய்வாளா, நான் பாதி வேலை செய்யணுமா? அவ பாதி வீட்டை கூட்டுவாளா, நான் பாதி வீட்டை கூட்டணுமா? எங்கடி நடக்கும் இந்த கூத்து? வீட்டுக்கு வந்தவ வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பொறுப்பா கவனிக்கணும்ல. அத நான் கேட்டா குத்தமா? எப்படி இருக்கு நியாயம்? கௌரி, என்னது இதெல்லாம்? மொத்தமா சொல்ற கேட்டுக்கங்க. இவன் நடந்துக்கிற முறையே சரியில்லை. என்னை எதிர்த்து பேசுறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கைய ஓங்கிக்கிட்டு வர்றது, இவன் நடந்துக்கிற முறையே சரியில்லை, சரியில்லை. ஏண்டா என் பிள்ளைக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இப்ப நினைக்கிறேன். எங்க கல்யாணம் பண்ணி வச்ச? அவனே அவன் தலையில மொன்ன வாரி கொட்டிக்கிட்டான். இந்த லட்சணத்துல மறு வீடு ஒரு கேடு. அம்மா செமையா டிராமா பண்றாங்க மாமா, இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. அவ மேல பழி போடணும்னே இப்படிலாம் பேசுறாங்க. அவ நல்லவதான், ஒழுங்காதான் இருக்கா. அடே, நீ ஏண்டா இப்படி பேசுற? பெத்தவளை இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு அப்பனும் புள்ளைய சேர்ந்துகிட்டு அவமரியாதை பண்றீங்களே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? சமந்தி, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அவங்க பேசட்டும். என் பொண்ணு சரியில்லைன்னு அவங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். கௌரி, அப்பாவுக்கு இதுதான் நீ காட்டுற பதில் மரியாதையா? ஒரு நல்ல புருஷனை உனக்கு தேடி கொடுத்துருக்கேன். உன் அத்தை மாமா மாதிரி நல்லவங்க இருக்க முடியாது. என் மானத்தை காப்பாத்தினவங்களுக்கு
நீ காட்டுற மரியாதை இதானா? அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஏய் உள்ள வாடி நீ. போட்டேன்னா என்னடி இதெல்லாம்? மறு வீட்டுக்கு வந்ததும் வராதுமா இப்படியா உன்னை பத்தி ஒருத்தர் குத்தம் சொல்லுவாங்க? ஏண்டி இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற? ஏற்கனவே உங்க அப்பா நொந்து போயிருக்காரு. உன்னால கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சா நீ வேற இப்படி பண்றியே. இங்க பாரு, உன் அத்தையோட உனக்கு ஒத்து போக முடியுமா முடியாதா? ஐயோ அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீ எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? ஏய் மெதுவா பேசுறி, அவங்க காதுல விழப்போகுது. ஆமா, வேற என்ன எப்படி சொல்ற? வேண்டாண்டி, இப்படி எல்லாம் பேசாத. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துருச்சுன்னா உங்க அப்பா ஏதாவது செஞ்சுக்கு வரடி. வாய மூடுறியா? நான் மறு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வாழா வெட்டியா ஒண்ணு வரல. இங்க பாருமா, வாழ்க்கையே பறி போயிட்ட மாதிரி புலம்பாத. ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ தெரியலையே. காயத்ரி, காயத்ரி, நில்லு. ஏய், எதுக்கு இப்படி ஓடி வர? என்னாச்சு உனக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காயத்ரி. ஒரு ப்ராப்ளம் நல்லபடியா முடிஞ்சதை கொண்டாடுறதுக்காக தான் நான் இன்னைக்கு காலேஜ்க்கே போனேன் தெரியுமா? என்னடி சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. நீ கொடுத்த சின்ன க்ளூவை வச்சுதான் அண்ணியை நாங்க கண்டுபிடிச்சோம். அண்ணி இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுப்பு. என்னாச்சு உங்க அண்ணிக்கு? எங்க போனாங்களா? என்னத்த சொல்ற? தனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற விரக்தியில வீட்டை விட்டு வெளியில போனவங்க எங்கேயோ போய் யார் வீட்லயோ வேலை செஞ்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? மஞ்சுங்கிற ஒரு பொண்ண தான் பொண்ண ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு அவளோட தான் இருந்திருக்காங்க. நீ சொன்ன கோவில் குருக்கள் மூலமா அண்ணிய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டப்போ மஞ்சு வந்தாதான் வருவேன், இல்லன்னா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல காயத்ரி. அண்ணனுக்கு அண்ணி மேல அவ்வளவு பாசம் தெரியுமா? எங்க அண்ணன் எந்த மாதிரி ஆள்னு இப்பதான் எனக்கே புரிஞ்சுது. ஒரு வார்த்தை கூட பேசலையே, வேணும்னு கூட சொல்லவே இல்ல. மஞ்சுவ அண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து அண்ணன் தான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. என்னால நம்பவே முடியல தெரியுமா? உண்மைதான் சுப்பு. சிலதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, சில பேர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பப்ப எப்பவாச்சும் அடுத்தவங்களுக்காக வாழறது, எப்பவும் நமக்காக நம்மள மட்டுமே நினைச்சிட்டு வாழறதா எல்லாரும் செய்யறது. ஆனா சில பேர் எப்பவும் அடுத்தவங்க சந்தோஷத்தை பத்தி மட்டும் நினைப்பாங்க. எனவே நம்ம சொசைட்டில அவங்கள ஒரு ஏலியன்ஸ் மாதிரி. பட் இந்த மாதிரி ஏலியன்ஸும் இருக்காங்களே, அவ்வளோ ஏன் என் பாட்டியை எடுத்துக்க. புரியுது காயத்ரி. யார் பெத்த பொண்ணோ வீடு இல்ல இடம் இல்லைன்னு வந்தாளா? 5 10 கொடுத்து அனுப்பணுமான்னு நினைச்சாங்களா? யோசிச்சு பாரு. இப்ப வரைக்கும் நான் திங்குற சோறும் தங்குற வீடும் எல்லாமே அவங்களோடது தானே. எல்லாம் மனசுடி. எல்லாருக்கும் இதெல்லாம் வராது. ஒரு விதத்துல உங்க அண்ணன் என் பாட்டி மாதிரி தானே நினைக்கிறேன். பட் எனக்கு ஆச்சரியமா இருக்கு காயத்ரி. அண்ணி ஆசைப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க சரி, ஆனா அது எப்படி அண்ணனுக்கு டக்குன்னு அந்த பொண்ணு மேல பாசம் வரும்? அஃப்கோர்ஸ் எனக்கும் மஞ்சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே அவ எங்க வீட்டுல தான் வளர போறா. ஆனாலும் கரெக்டா புரிஞ்சுக்கோ சுப்பு. உங்க அண்ணனுக்கு அண்ணிய பிடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அண்ணனுக்கு பிடிச்ச எல்லாமே அவருக்கும் பிடிக்கும். குடும்பம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். காயத்ரி, காயத்ரி, உன்னைத்தான் பார்க்க வந்த. என்ன விஷயம்? ஒரு பெரிய பிரச்சனை காயத்ரி. அண்ணன் இப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டதால அம்மா பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பாரு புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உங்க அம்மா ஒரு குழந்தைய பெற்றிருந்தா பரவாயில்ல, ஒரு சோம்பேறிய பெத்துட்டு குத்துதே கொடையுதுன்னா அப்புறம் எப்படி? ஏய் சும்மா இரு சுப்பு. வித்யா, இந்த விஷயத்துல இனிமே
நாம யாரும் எதுவும் பண்ண முடியாது. எப்ப இந்த கேஸ் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சோ அதுக்கப்புறம் அவங்களா விட்டாதான் உண்டு. இல்லனா ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் புரியல காயத்ரி. ஆனா எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு. நீங்க மனசு வச்சா அண்ணனை காப்பாத்தலாம்னு சொன்னாரு. நானா? ம். ரேணுகா அண்ணிக்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவங்க கேஸ வாபஸ் வாங்கிப்பாங்க. அப்படி செஞ்சாதான் அண்ணன் தப்பிக்க முடியும் காயத்ரி. 1000 இருந்தாலும் அண்ணன் எம்பி பொண்ணுங்கிறதால போலீஸ் அண்ணனை ஜாமீன்ல விட முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருப்பாங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. யாரு? ரேணுகாவா? நீ வேற. ரேணுகாட்ட சொல்லி விஜய விட சொன்னா அப்புறம் அவ்வளவுதான், எங்க 2 பேரையும் கடிச்சு கொதறிடுவா அவ. ராஸ்கல், சின்ன தப்ப செஞ்சிருக்கான் அவன். சொந்த பொண்டாட்டிய போய் ச்சே, சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு நீ விஜய்க்காக வக்காலத்து வாங்க வரத சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா நல்லது எடுத்து சொல்லி திருத்த முடியும்னு அப்பா சொன்னாரு. அன்னைக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு கூட சொன்னாரு காயத்ரி. அது ஆனா ரேணுகா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாளே வித்யா. இல்ல காயத்ரி, நீங்க பேசினா கண்டிப்பா நடக்கும். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். அது காயத்ரி வேணாம் காயத்ரி, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீ என்கரேஜ் பண்ணவே பண்ணாத. இல்ல. அப்புறம் ரேணுகா கடுப்பாயிடுவா, நமக்குள்ள வீணா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஆமா இல்ல சுப்பு, பாவம் வித்யா. 1000 இருந்தாலும் அவளுக்கு அண்ணன் இல்லையா? அந்த வருத்தம் இருக்கதானே செய்யும். நீ கவலைப்படாம போ வித்யா, நான் ரேணுகா கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. அண்ணன் வெளியே வந்துட்டாருன்னா அண்ணனை சரி பண்ணி ஒழுங்காக்குற பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். எப்படியாவது வெளியே வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க காயத்ரி. முயற்சி பண்றேன் வித்யா. நான் ரேணுகா கிட்ட பேசிட்டு சொல்றேன், சரியா? ம், சரி காயத்ரி, நான் வரேன். மச்சான் அந்த கரஸ்பாண்டன்ட் சம மச்சான். ஏன் சொல்ற? பேசுனடா. சூப்பர் தெரியுமா? ஹலோ பாஸ், சொல்லுங்க. என் பேர் சூர்யா. சரிங்க பாஸ். நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். ஆ. இந்த காலேஜ்ல 3rd இயர் ஸ்டூடெண்ட் சந்துரு, ஆமா சொல்லுங்க. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. நான் நாங்களும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பாஸ். பட் அவன் எங்க போனான்னு தான் தெரியல. ஆக்சுவலா நாங்களும் அவனை தேடிட்டு தான் இருக்கோம். அது தெரிஞ்சுதாங்க நானே இங்க வந்திருக்கேன். ஆமா, என்னாச்சு அவனுக்கு? நல்லா தானே இருந்தான், ஒழுங்கா தானே காலேஜுக்கு வந்துட்டு இருந்தான். அவன் ஒழுங்கா வந்து கிழிச்சான். எக்ஸாமுக்கே பிரான்சி கிடைக்குமான்னு பாக்குற ஜாதி ப்ரோ. அதெல்லாம் சும்மா. பட் ஃப்ரெண்ட்லியான ஆளு. கூடவே இருந்தவன் ஆளை காணும்னா ஒரு மாதிரியா இருக்கும்ல. எல்லாருக்குமே அப்படிதானேங்க. என்ன ஒண்ணு, ஆள் கொஞ்சம் ஷோக்கு பேர் வழி. ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தா பின்னாடியே போயிடுவான். இப்பயும் அப்படிதானே? என்ன பாஸ், ரோட்ல போற வர பொண்ணெல்லாம் சைட் அடிக்கலன்னா அப்புறம் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்? அதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா சந்திர கொஞ்ச நாள் அதை கூட செய்யல பாஸ். அவன் பேய் அரைஞ்ச மாதிரி தெரிஞ்சிட்டு தான் பாஸ். ஏன், என்னாச்சு? பாஸ், அவன் ஒரு பொண்ணை டாவடிச்சான். குட்டுக்குன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணான் பாஸ். நாங்க வேணான்னு எவ்வளவோ சொன்னோம். போன்ல சொன்னான். ஆனா யாரு என்னன்னு டீடைல்டா சொல்ல. இங்க படிக்கிற பொண்ணு தான் பாஸ், காயத்ரின்னு பேரு. அவங்க நல்ல பொண்ணு தான் பாஸ். அவங்க யார் பேச்சுக்கும் போறதே கிடையாது. இவன் தான் அவங்க பண்ணி சுத்திட்டு இருந்தான். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இப்ப நீங்க சொல்றப்பதான் எனக்கே தோணுது, சந்துரு எங்க போனான்னு அந்த பொண்ணுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம்ல. அட, நீங்க வேற பாஸ். அவங்க இவனை சீண்ட கூட மாட்டாங்க. பக்கத்துல போய் உத்து பார்த்தா கூட செத்தலையை பார்த்த மாதிரி தான் பார்ப்பாங்க. எதுக்குடா அவங்கள பாக்குற? ஒரு ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நல்ல பணக்கார பொண்ணா பாருன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். அவன் கேட்டாதானே. ஓஹோ, இல்ல இப்ப நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேக்குறேன்னா, ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு விரும்பி தனியா எங்கேயா கூட்டு போயிருக்கலாம்ல. அட நீங்க வேற பாஸ். பேச்செல்லாம் அவனுக்கு ஒத்து வராது, வெறும் செயல் தான். ரொம்ப ராங் ரூட் எடுத்துட்டான் பாஸ். நிதானமா அப்ரோச் பண்ணிருந்தானா அவங்க மனசை மாத்திருக்கலாம் பாஸ். அவன் பொறுமை இல்லாம ஏதோ பண்ண போய் காரியத்தை கெடுத்துட்டான். பொறுமையா இருந்து என்னடா பிரயோஜனம்? அவன் பண்ணது கரெக்ட் தான். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க பாஸ். பணக்கார விட்டு புள்ளல, அந்த மிதப்பு எப்பவும் அவங்ககிட்டே இருந்தது. ஒருவேளை அவன் வேற ஏதாவது செட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பொண்ணு விஷயத்துல தப்பா? என்ன பாஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லியா எதுவும் அவன்? அப்படி இல்ல பிரதர், இப்பதான் நான் கோயம்புத்தூர்ல இருந்தே வரேன். இன்ஃபேக்ட் நான் சந்துருவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. பாஸ் அவன் சரி கிடையாது பாஸ், அதான் விஷயம்.
அந்த பொண்ணுகிட்ட அவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான், அது எல்லாருக்குமே தெரியும். பட் அதான் ப்ராப்ளமா? அதனாலதான் அவன் காலேஜுக்கு வரலையா, இல்ல வேற எதுவும் ப்ராப்ளமா? எதுவுமே தெரியல பாஸ். அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தீங்களா? இல்ல நான் எது கேக்குறேன்னா, தம்பி நீங்க கிளாஸ்க்கு போங்க. போங்கப்பா. உன் பேர் என்ன? சூர்யா சார். எதுக்கா சந்துருவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? இல்ல சார், அவன் எங்க போனான்னு தெரியல. சும்மா தான் சார். அதான் காலேஜ்ல வந்து விசாரிச்சா அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு. நீ யாரா அவனுக்கு? சொந்தக்காரனா? ஃப்ரெண்டா? இல்ல அவனோட சேர்ந்து? ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சரி, என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வா. நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லையா சார்? எதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற? இப்பதான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அந்த பசங்க கிட்ட சந்துருவை பத்தி விசாரிச்சுட்டு இருந்த. சார் அது வந்து சும்மா தான் சார். சரி, ஸ்டேஷன் வரைக்கும் வா, விசாரிச்சுட்டு அனுப்பிடுறேன். சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நான் தான் எந்த தப்புமே ஒண்ணுமே பண்ணலையே சார். நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? டேய், ஒழுங்கு மரியாதையா வந்தனா மரியாதையா கூட்டு போவேன், இல்ல அடிச்சு இழுத்துட்டு போவேன். சார் வாங்குறல்ல பைக்கு? அதெல்லாம் கான்ஸ்டபிள் எடுத்துக்குவார். யோ கான்ஸ்டபிள், அந்த பைக் எடுத்துட்டு வாங்க. வா. சுப்பு வா. ரேணுகா, வாங்கம்மா. வாமா சுப்புலட்சுமி, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரேணுகா இருக்காளா அங்கிள்? இருக்கா, நடப்பணமா இருக்கா. வேற எப்படிமா சொல்றது? என்ன அங்கிள் நீங்களே இப்படி பேசுறீங்க? ஒரு அரசியல்வாதியா நான் ஜெயிச்சு என்ன சாதிச்சு என்னமா பிரயோஜனம்? ஒரு அப்பனா தோத்து போயிட்டேனே. என் பொண்ண சந்தோஷமா வாழ வைக்க துப்பில்லாம போயிட்டேனேம்மா. ஒரு வாய் சோறு சாப்பிடாம, ஒழுங்க தூங்காம, எப்ப பாரு நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு. உள்ள போய் பாருங்கம்மா, இப்பவும் தன்னைத்தானே சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறான். அங்கிள் நீங்களே இப்படி மனசு உடைஞ்சா எப்படி அங்கிள்? நார்மலா இருங்க, அப்பதான் அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும். முடியலையே காயத்ரி, நானும் மனுஷன் தானே. தாயில்லாத பொண்ணுங்கிற அந்த குறையே தெரியாம அவளை வளர்த்த. தெரியலம்மா, ரேணுகா அம்மா இருந்திருந்தா அவளோட எதிர்காலம் இருண்டு போற மாதிரி அவ விட்டுருக்க மாட்டாளோன்னு எனக்கு தோணுதுமா. ஏன் அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க இருக்கோம்ல, ரேணுகா கிட்ட நாங்க பேசுறோம். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா அங்கிள். காயத்ரி வா. ரேணுகா, காயத்ரி ஏய் என்னடி இதெல்லாம்? எதுக்கு பழற? கண்ணத்தோட முதல்ல. என்னால முடியல காயத்ரி. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பேன்னு நினைச்சே பார்த்ததில்ல. இந்த அவமானத்தை தாங்க முடியலடி. பைத்தியமா நீ? எக்ஸாம்ல உனக்கு தெரியாத क्वेश्चन வந்துச்சு, உன்னால அட்டெண்ட் பண்ண முடியல, அதுக்காக நீ லைஃப்ல தோத்து போயிட்டேன்னு அர்த்தமா? ஃபெயில் ஆகிறது தானே. அந்த அவமானம் தானே. ஏன்டி இப்படி பேசுற? ஏய் சுப்பு, நீ வேற ஏடா கூடமா எதையாவது கிளறி விடாத. இது பாரு ரேணுகா, நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே வேற. விஜய் உனக்கு செஞ்சது அநியாயம்தான், நடந்துகிட்ட விதமும் தப்புதான். நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அதுக்காக இப்ப நீ அவனை தண்டிச்சிருக்கிற விதம்
அதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இன்னும் அவனை ஒண்ணும் பண்ணலையே. சாரி ரேணுகா, நீ கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அவன் லைஃபே சின்ன பின்னமாக்கிடும் போல இருக்கு. 1000 தான் இருந்தாலும் அவன் உன் புருஷன் இல்லையா? கொன்னுடுவ உன்னை.